வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க நிறைய வீடியோ வந்து எப்படி போடணும், போடுறதுனால என்ன பிரச்சனை வருது, போட்டதுக்கப்புறம் வியூஸ் போக மாட்டேங்கி, சப்ஸ்கிரைபர் வர மாட்டேங்கி, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று, கஷ்டப்பட்டு நாக்கு தள்ள மானிட்டேஷன் வாங்குறாங்க. அந்த மானிட்டேஷன் வாங்குறாங்கல்ல, அதை பத்திரமா வச்சுக்கிற முடியுது, ஆனால் முடிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்கே தெரியாமல் நிறைய தப்பு பண்ணுறாங்க இன்றைக்கி யூடியூப்பில். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ யூடியூப் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, டவுட்டு யூடியூப் க்ரியேட் பண்ணுறதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன் பார்த்தீங்களா. இதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளோடு வராங்க. இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனைகள் வருதான்ட்டு நான் அலசி ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சதில் சில விஷயங்கள் வந்து சொல்கிறேன். இன்னத்தென்டிகேஷன் கண்டென்ட் அப்படின்னு இப்போ வந்து புதுசாக வருது. முன்னாடி ரீயூஸ்டு கண்டென்ட்டுன்னு வரும், ரிப்பீட்டட் கண்டென்ட்டுன்னு வரும், இன்னும் இல்லாமல் டிசெப்டிவ் ஆக்டிவிட்டீஸ்லாம் வரும். இதெல்லாம் இதில் ரெண்டுலாம் நான் வந்து அனுப்பப்பட்டிருக்கேன். இப்போ இல்லை, சேனல் ஆரம்பித்த புதுசில் அந்த விவரங்கள் தெரியாமல் நான் மானிட்டேஷன் பண்ணி கேன்சல் ஆனது. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கே தெரியாமல் நம்ம சேனலில் தப்பு பண்ணுறது. ஒன்று, யூடியூப் கிரியேட்டர்னால் என்ன அப்படின்னு நீங்கள் பேசிக்காக அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும். யூடியூப் கிரியேட்டர்னால் கண்டென்ட் கிரியேட்டர். கண்டென்ட்னா என்ன? அது இப்போ வந்து எனக்கு வசதியாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, எங்கள் வீட்டில் அதை பாருங்கள், நான் இன்னைக்கு இங்கே போகிறோம், இங்கே சாப்பிட போகிறோம், இந்த நகை வாங்க போகிறோம், புடவை வாங்க போகிறோம், இப்படிலாம் போடுறாங்கல்ல, அதுதான் கண்டென்ட் கிரியேட்டு. இப்போ வந்து எனக்கு எங்கேயும் போக முடியாது, 3 பிள்ளைக்குட்டியில் வச்சுட்டு நான் வெளியில் எங்கேயும் போக முடியாது. நம்ம போய் நம்ம டெய்லி வாங்குகிற அளவுக்கு நமக்கு வக்கும் கிடையாது. வக்குன்னா தவறாக நினைத்துக்கொள்ள வேண்டாம், அந்த இது நமக்கு கிடையாது. அப்போங்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும், நம்மக்கிட்ட இருக்கிறத தான் நம்ம வெளியில் கொண்டுட்டு வர முடியும். அப்போ என்கிட்ட என்ன இருக்குது, நாள்தோறும் பிரச்சனைகள் தான் இருக்குது. அந்த பிரச்சனைகளை நான் வந்து இப்படி உட்காந்து கவலைப்படாமல் அதை ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணுறேன். என் மனசு கஷ்டமாக இருக்குன்னா நான் மூளையில் உட்காந்தா சரியாக போயிருமா? போகாது. உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், அது மூலிமா எனக்கு அங்கே டாலரும் வரும், அனுதாபங்களும் வரும், ஆதரவுகளும் வரும். உண்மையை தான் நான் சொல்கிறேன். இப்போ நான் கவலைப்படுறேன்னு முந்தானேத்து ஒரு வீடியோ போட்டேன். எனக்கு என்ன பிரச்சனை நடந்திருக்குங்கிறது எனக்கு தெரியும். அப்போ மனசு நான் வேதனையோட மூளையில் உட்காந்து மூக்கு சீந்திக்கிட்டு உட்கார முடியுமா? முடியாது. நம்ம யார்? கண்டென்ட் கிரியேட்டர், யூடியூப் கிரியேட்டர். அப்போ எனக்குள்ள கவலைகளை நான் ஒரு வீடியோவாக அவங்கக்கிட்ட கொடுக்குறேன். அதுக்கு யூடியூப்லேருந்து எனக்கு பணம் தர்றாங்க. என் கவலைகளை நான் சொல்கிறதுக்கு யூடியூப்லேருந்து பணம் தர்றாங்க. இது இல்லாமல் நான் இங்கே எனக்கு கிடைக்காத அந்த எனக்கு ஒரு அட்வைஸோ ஒரு அந்த அனுதாபங்கள் ஆறுதல்கள் எனக்கு இங்கே கிடையாது. எனக்கு இங்கே கிடைக்காத இடத்துல நீங்கள் எனக்கு அதை கொடுக்குறீங்க பரிசாக. அப்போ சம்பளமும் கொடுக்குறாங்க. சம்பளம்னா நீங்கள் அப்படி இப்படிலாம் நினச்சிடாதீங்க. 1K போச்சுன்னா 30 பாயிண்ட் தருவான். 30 பாயிண்ட்டுனா 100 ரூபாவில் 30 ரூபா 25 ரூபா. ஒரு டாலருங்கிறது 90 ரூபா. எனக்கு 1K போச்சுன்னா வெறும் 25 ரூபா 30 ரூபாக்குள்ளே 1K போச்சுன்னா காசு வரும். என்னுடைய கஷ்டங்களை சொல்கிறதுனால ஒரு 25 ரூபா வருதுன்னா பரவாயில்ல, நான் சொல்லிட்டு போகிறேன். எனக்கு வந்து நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுறீங்க, அப்போ எனக்கு எல்லாமே எனக்கு பெனிஃபிட்டாக கிடைக்குது. அப்போ நான் என்னை சுற்றி என்ன நடக்குதோ அதை நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். இதுதான் ஒரிஜினல் கண்டென்ட் கிரியேட்டர். இப்போ இங்கே ரிப்பீட்டட் கண்டென்ட்னு வருது. அப்படின்னா என்னென்னா, இன்றைக்கி நான் ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அந்த வீடியோவை உங்கள்கிட்ட போட்டுடுறேன். மறுநாள் மறந்து போய் அதே வீடியோவை திருப்பி போட்டேன் அப்படின்னா அது வந்து ரிப்பீட்டட் கண்டென்ட். போட்ட வீடியோவை திருப்பி போடக்கூடாது. அடுத்து வந்து ரீயூஸ்டு கண்டென்ட். ரீயூஸ்டு கண்டென்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சேனல் இருக்குது, ஒரு ஃபேமஸான சேனல். என்னது? வில்லேஜ் கண்ட்ரி சேனல் இருக்குது பார்த்தீங்களா, வில்லேஜ் குக்கிங் சேனல், பெரிய சமையல் சேனல். அவங்களோட வீடியோவை ஒன்று நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுறேன். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எடுத்து இப்படியே போட்டால் தானே பிரச்சனை வரும். இதை இன்சர்ட் ஆப்பில் போய் எடிட் பண்ணுறேன். எடிட் பண்ணி நான் அப்படியே தூக்கி போடுறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் தான் ரீயூஸ்டு கண்டென்ட். என்ன செய்வாங்க, யூடியூப்லேருந்து அப்படியே ஏற்கனவே பதிவிடப்பட்டது யூடியூப்பில் அதுக்கு ஒரு ஐடி கிரியேட் ஆயிரும். அப்போ நம்ம அந்த இது தூக்கி நம்ம அப்படியே போட்டாலும் அதுக்குன்னு தனியாக ஒரு ஐடி கிரியேட் ஆகாது. மறுபடியும் இருக்கிற ஐடியே கிரியேட் ஆகி அவங்க நினச்சாங்கன்னா நமக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ காப்பி ரைட்டோ கொடுக்கலாம். 5 காப்பி ரைட்டுக்கு மேலே வந்துச்சுன்னா ஸ்ட்ரைக்கு வந்துடும். ஒரு ஸ்ட்ரைக் வந்தால் பிரச்சனை இல்லை, 3ஆவது ஸ்ட்ரைக்குக்கு மேலே வந்துச்சுன்னா சேனலை டெர்மினேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் குட்டி கரணம் போட்டாலும் திரும்ப வராது. அதுதான் ரீயூஸ்டு ரிப்பீட்டட் சொல்லியாச்சு. ரீயூஸ்டு கண்டென்ட்டுங்கிறது இதுதான். அடுத்தவங்க பதிவிடப்பட்ட வீடியோக்குள்ளே நம்ம பதிவிடக்கூடாது. டிசெப்டிவ் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி சீரியல்லாம் நிறைய யூடியூப்பில் வருது.
இதெல்லாம் நாங்கள் சேனல் ஆரம்பித்த புதுசில் தெரியாமல் பண்ண தவறுகள். காலையில் கல்யாண பரிசு நாடகம் என்னென்னமோ நாடகம் வரும் பாருங்க. என்னது சிறகடிக்க ஆசை, அது இதுன்னு விஜய் டிவியில் வர எல்லா நாடகத்தையும் எடுத்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எடுத்து 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 போட்டு விட்டுறது. போட்டு விட்டா அது என்னாச்சு, ஒரு 2 நாளில் மானிட்டேஷன் பண்ணுறதுக்கான வாட்சவர் வந்துருச்சு. அதை பண்ணையில் டிசப்டிவ் ஆக்டிவிட்டீஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. யூடியூப் நம்ம ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் நடவடிக்கைகள் சரியில்லை. டிசப்டிவ் ஆக்டிவிட்டீஸ்னால் இதுதான். இன்னத்தென்டிகேஷன் ஆக்டிவிட்டி அப்படின்னு கண்டென்ட். இன்னத்தென்டிகேஷன் கண்டென்ட் இது இப்போ புதுசாக யூடியூப்பில் வந்திருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிறைய பேர் நம்ம வந்து வேறு வெப்சைட்டுகளில் இருந்து ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்து எடிட் பண்ணி போடுறோம். நிறைய பேர் இதை வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. யூடியூப்பில் இருக்கிறதே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எடுக்கிறாங்க. யூடியூப் அது இல்லாமல் மேலே ஷார்ட்ஸில் மேலே வந்து யூடியூப்போட ஏற்கனவே எடுத்தது கீழே இவங்க முகம் இல்லை சமைக்கிறது இல்லை இப்படி பார்த்து இப்படி தலையாட்டுறது இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. இது இந்த இது பண்ணுறது வந்து அவங்களுடைய ஒரிஜினல் கண்டென்ட் இருக்குங்கிற பேஸில் வந்துடும். மேலே ஒரு ஒரு வீடியோ சீரியல் கிளிப்பு கீழே இவங்க சமைக்கிறது இவங்க முகம் இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது. இவங்க என்ன செய்கிறாங்க, இப்போ புதுசாக ஜெமினின்னு ஒரு ஆப் வந்துருக்கு பாருங்க. அந்த ஜெமினி ஆப்பில் இருந்து ஃபோட்டோவை எடுத்துக்கிறது. ஜெமினி ஆப்பில் இருந்து ஃபோட்டோ எடுத்து ஜெமினி சேட் ஜிபிடின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஒரு புதுசாக ஒரு ஆப் இருக்குது சேட் ஜிபிடி. அதுலேருந்து இமேஜ் எடுத்தாலும் நீங்கள் வந்து அதை எடிட்டிங் பண்ணி போட்டாலும் நீங்கள் அப்படியே போட்டாலுமே மானிட்டேஷன் கேன்சல் பண்ணிடுறாங்க. இதுதான் இன்னத்தென்டிகேஷன், நம்பகத்தன்மையற்ற கண்டென்ட். இப்போ யூடியூப்பில் இது எல்லாமே உங்களுக்கு வந்து வரும். இது இல்லாமல் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு நான் யாருக்கெல்லாம் சேனல் ஆரம்பித்து கொடுக்குறேனோ அவங்க எல்லாருக்குமே நான் சொல்கிறது தான். கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்னால் என்ன அப்படின்னா, யூடியூப் ஆரம்பித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக ஆயிடுறீங்க. அதில் உங்களுக்கு சில பொறுப்புகள் இருக்கும். ஃபஸ்ட்டு குழந்தைகளை ட்ரெஸ் இல்லாமல் காட்டுறது தான் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு. சின்ன பிள்ளைகளை அண்டர் 18 கீழே உள்ளவங்களை ட்ரெஸ் இல்லாமல் காட்டக்கூடாது. குழந்தைகளை, பெரியவங்களையும் நான் எல்லாம் சேர்த்து சொல்கிறேன், ட்ரெஸ் இல்லாமல் யாரும் வரக்கூடாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது எங்கே இருந்து ஆரம்பிக்குது இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்னால், ஒரு சேனல் உருவாக்குறதுக்கு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அங்கேயிலேருந்தே இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் உருவாக்கப்படுது. இதுவும் எனக்கு வந்த ப்ராப்ளம், நான் சால்வ் பண்ணி கொடுத்த ப்ராப்ளம் தான். ஒரு யூடியூப் சேனலுக்கு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணும்போது டேட் ஆஃப் பர்த்னு கேட்கும். இந்த டேட் ஆஃப் பர்த்தில் வந்து அண்டர் 18 கீழே, அதாவது 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் கொடுத்து ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு மைனர் ஆக்டிவிட்டி, குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மெயில் ஐடியாக ஆயிரும். நம்ம அந்த விவரம் தெரியாமல் இப்போ 2026 ஆகுதா, இதிலேருந்து ஒரு 18 வருஷத்துக்குள்ளே இந்த வருஷத்துக்குள்ளே டேட் ஆஃப் பர்த் போட்டாங்கன்னா அது மைனர் ஆக்டிவிட்டி. அவங்க வந்து யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணாலுமே பெரியவங்க பயன்படுத்தினாலும் அது ஒரு மைனர் சேனல் தான். அதில் அவங்க வந்து சின்ன பசங்க லைவில் உட்கார வைக்கக்கூடாது, சின்ன பசங்களை தனியாக உட்கார வைக்கக்கூடாது லைவில், சின்ன பசங்களை ட்ரெஸ் இல்லாமல் கட்டக்கூடாது. கிராஸ் ஆனாலும் கட்டாகுதே அப்படிங்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது. லைவில் வந்து பெரிய ஆட்கள் இல்லாமல் சின்ன குழந்தைங்க மட்டும் தனியாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து லைவ் கட்டாயிரும். 15 நாள் லைவை வந்து டிசபிள் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறமும் நீங்கள் அந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணலைன்னா லைவை 3 மாதம் கட் பண்ணி விட்டுருவாங்க. மீண்டும் நீங்கள் கம்யூனிட்டி கைட்லைன்ஸை பிரேக் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா சேனலை டெர்மினேட் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே யூடியூப்பில் உள்ள முக்கியமான விஷயங்கள். இதை எல்லாமே ஃபாலோ பண்ணி உங்கள் சேனலை பத்திரமா கொண்டுட்டு போங்க. நீங்களும் யூடியூப் சேனலில் பிரச்சனையோடு இருக்கீங்களா, யூடியூப் கற்றுக்கணும், உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் நம்பர் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், வாட்ஸ்அப் நம்பர், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பெய்டு சர்வீஸ் தாங்க, ஃப்ரீ கிடையாது. வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா தகவலுக்கு ஒரு லைக் போட்டுவிட்டு ஹைப்பு பாயிண்ட் கொடுங்க. ஹைப்பு பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ கொஞ்சம் வேகமாக போகும். பாய்.